ஏன் தானே ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அளவுக்கு பாவி ஆயிட்டேன் நானா? இப்படி வாயும் உயரமா இருக்கும்போது ஸ்டூல் மேல எல்லாம் ஏறலாமா? அதில்ல மாமா, உங்ககிட்ட பேசுறதுக்கு சங்கடமா இருக்கு. அதத்தான் நானும் கேக்குறேன். என்ன பார்த்தா என்ன குடும்பக்கார மாதிரி தெரியுதா? அப்படிலாம் இல்ல மாமா, எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுனே தெரியல. நீங்க வேற உம்மன் இருக்கீங்களா, அதான். அது சரி, மாமாவும் தரவும் விட்டா விடுவுக்கும் நீ அழுகைக்கும் இப்படி உம்முன்னு இல்லாம என்ன டான்ஸ் ஆட முடியும்? இப்ப சிரிச்சியே பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தானே. ஏன் மாமா, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வா வா. உட்காரு. தனோ, என் மேல உனக்கு ரொம்ப வெறுப்பாயி போச்சா? ஐயோ, வெறுப்பெல்லாம் இல்ல மாமா, வேதனையா இருக்கு. அவங்க வேற அப்படி பேசிட்டாங்கல்ல, அதான். மாமா, உங்களையும் உங்க முன்னேற்றத்தையும் வச்சுதான் எனக்கு மான மரியாதை எல்லாம். நீங்க அசிங்கப்பட்டு நின்னீங்கன்னா அது நான் அசிங்கப்பட்ட மாதிரி தானே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல மாமா? புரியுது தானோ. நானும் ஊருக்குள்ள 4 பேர் மாதிரி நல்ல வசதியா அந்தஸ்தா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நமக்கு பிறக்க போற பிள்ளைய நல்ல வசதியா வாழ வைக்கணும் தான் ஆசை இருக்கு. ஆனா மனசுக்குள்ள இருக்குல்ல. இவ்வளவு தூரம் மனசுல இருக்கும்போது இப்படி குடிச்சுப்புட்டு நடு ரோட்ல கிடந்தா எவ்வளவு அசிங்கம். என்னால வெளியில தலை நிமிர்ந்து போக முடியல மாமா. மன்னிச்சுக்கத்தனோ, நான் என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் நினைக்கிறது எல்லாமே பெருசா நல்லதா இருக்கு. ஆனா நடக்கிறதெல்லாம் அவமானமும் ஏமாத்தவுமா இருக்கு. அதான் இந்த மாதிரி தண்ணி எல்லாம். மன்னிச்சுக்கத்தனோ. என்ன மாமா நீங்க மறுபடியும் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? மாமா, எனக்கு இந்த நகை நட்டு பெருசா காசு பணம் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். 3 வேளை சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணி, அது இருந்தா போதும் மாமா. அப்படி ஒரு வேலை இருந்தா பாருங்க, நிம்மதியான வேலையா இருந்தா போதும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். இது வரைக்கும் நாம 2 பேர் தான் மாமா. இப்போ குழந்தை வேற பிறக்க போகுது, 3 பேர் ஆயிடுவோம். ஆமாமா, அது வேற எக்ஸ்ட்ரா செலவு. மூஞ்ச பாரு, செலவாமா செலவு. அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். குட்டி குட்டி கை காலோட இந்த வீட்டுல தவடுறது இப்பவே என் மனசுக்குள்ள நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு அதெல்லாம் தோன்றது இல்லையா? ஏன் இல்ல? உன்ன மாதிரி ஒரு புஷ்டியான குழந்தை ஒண்ணு வீட்டுக்குள்ள தவழ்ந்து விளையாடுற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதா? ஆசை மட்டும் இருந்தா போதாது மாமா. நாம நம்ம குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும். இது வரைக்கும் நம்ம பொழப்பு எப்படியோ போயிடுச்சு. இனிமேலாவது நம்ம குழந்தைக்காக நீங்க கொஞ்சம் பொறுப்புள்ளவரா நடந்துக்கணும். அது சரி தனோ, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நான் எப்பவுமே பொறுப்பா நடந்துக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா தலைவிதி என்ன பந்து விளையாடுற மாதிரி விளையாடுது. நமக்கு குழந்தை பிறக்கிற நேரமாவது நல்லா அமையணும். அதெல்லாம் நல்லபடியாவே நடக்கும் மாமா. இப்ப நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியமா? இப்ப எதுக்கு? சொல்றத செய்யுங்க. சரி, என்ன சொல்லு? இனிமே நீங்க தண்ணி அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா தண்ணி அடிக்க மாட்டேன். அப்புறம் என்ன அழ வைக்கிற மாதிரி இனிமே நீங்க எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. சிச்சி, இனிமே நான் உன்னை அழ வைக்க மாட்டேன்.